Hi students, very good afternoon. In our previous session we have seen decolonization in India. அதாவது இந்தியாவில் காலனி ஆதிக்கம் எப்படி நீக்கப்பட்டது, மாகாணங்களின் இரட்டையாட்சி என்னன்றதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். பிஃபோர் வி ஸ்டார்ட் தி செஷன், வியட்நாம் அண்ட் ஹோச்சிமின் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஹோச்சிமின் வந்து 1819 டாங்கிங்கில் பிறந்தார். அவர் வந்து 21 அவரோட 21வது வயதில் தான் அவர் யூரோப்புக்கு போனாங்க. யூரோப் போனதுக்கப்புறம் என்னென்னா லண்டனில் அவர் ஒரு ஹோட்டலில் குக்காக ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அவர் பாரிஸ்க்கு போனாங்க. பாரிஸில் இருந்த பாரிஸ் கான்ஃபரன்ஸ், பீஸ் கான்ஃபரன்ஸ் நடந்ததுன்ட்டு தெரியும் உங்களுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டைமில் நடந்தது. பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் வியட்நாமோட சுதந்திரத்துக்கு நிறைய பேர் அங்கே பீஸ் கான்ஃபரன்ஸில் எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் வந்திருப்பாங்க. ஸோ வியட்நாமோட சுதந்திரத்துக்காக நிறைய பேர்கிட்ட ஆதரவு திரட்ட ஆரம்பித்தார். தினசரி என்ன பண்ணாருன்னா அவர் நிறைய கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார். அதில் குறிப்பாக ஹோச்சிமின்னா யார் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிய வச்ச ஒரு கட்டுரை அப்படி எதுனா விசாரணையில் பிரெஞ்சு காலனி ஆதிக்கம் அப்படின்றது தான். The pamphlets, French colonization on trial. இதுதான் ஹோச்சிமின் யாருன்றதை எல்லாருக்கும் தெரிய வச்ச ஒரு பேம்ப்ளெட்டாக இருந்தது. பேம்ப்ளெட்னா ஒரு சிற்றேடுன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ வியட்நாமிய தேசியவாதியாக அவரை மாற்றினதே இந்த பேம்ப்ளெட் தான். 1921 ஹோச்சிமின் வந்து பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குனதில் அவரும் ஒருத்தவராக இருந்தார். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னன்னா அவர் மாஸ்கோ போயிட்டாருன்ட்டு ப்ரீவியஸ் செஷனில் ஹோச்சிமின் பற்றி எப்படி வியட்மின் கட்சி உருவாச்சுன்றதில் சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் ஹோச்சிமின் மாஸ்கோ போனார். மாஸ்கோ போனதுக்கப்புறம் என்னென்னா 1930 தான் மாஸ்கோலையும் சைனாலையும் அவர் கொஞ்ச நாள் இருந்தார். செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் ஜெர்மனியால் ஃப்ரான்ஸ் தோக்கடிச்சதுக்கப்புறம் தான் வருவார் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் தான் வியட்நாமோட விடுதலைக்காக போராடுவார் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். ஸோ அந்த டைமில் தான் 1925 ஒரு புரட்சிகர இயக்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவனார். விவசாயிகளோட புரட்சி நசுக்கப்பட்டதுக்கப்புறம் மாஸ்கோவுக்கு போயிட்டாருன்ட்டு சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் ஹோச்சிமினோட ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன் நவ். டீகாலனைசேஷன் அப்படின்றத பற்றி பார்க்கணும். டைரக்ஷன் இன் ப்ரொவின்சஸ், அதாவது மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்ததுனால காலனி ஆதிக்கம் இந்தியாவில் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் காலனி ஆதிக்கம் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் 20th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்கில் 1905 சுதேசி இயக்கம், அதாவது இந்தியர்களுக்கே, அதாவது நாட்டுப்பற்றுமிக்க இளைஞர்கள் இந்திய நாட்டை அவங்களோட செயல்பாட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும், அந்நியர்கள் யாரும் எங்களை தலையிடக்கூடாது அப்படின்றதா இந்தியர்களுக்கே அப்படின்றதான் சுதேசி இயக்கத்தோட முக்கிய தாரக மந்திரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் என்னென்னா ஒரு அதிக அளவு அரசியல்லையும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துச்சுன்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் என்னென்னா எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்தது. அதனால் அரசியல்லையும் எக்கனாமிக் டிப்ரெஷனும் நிறைய ஏற்பட்டதுன்றது சொல்லியிருப்போம். ஸோ அந்த டைமில் 1919 இந்திய அரசு சட்டம் வந்து என்னென்னா இரட்டை ஆட்சி முறை அப்படின்றத ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செஞ்சாங்க. அந்த சட்டத்தின் மூலமாக என்னென்னா எல்லா இடத்துலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் மாகாண சட்டசபைக்கு தான் ஆட்சி செய்யணும்ன்ட்டு சொன்னாங்க. மாகாணம்னா என்னன்னு தெரியும், ப்ரொவின்சஸ் சொல்லுவாங்க. மாகாணத்தில் இருக்க ஒவ்வொரு மாகாணத்துலேயும் இருக்க சட்டசபைகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் ஆட்சி செய்யணும்ன்ட்டு சொன்னாங்க. இந்த சட்டசபைக்கு போகிற உறுப்பினர்களுக்கு சில அதிகாரங்களும் இருக்குது. அவங்களுக்கு கீழே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸும் கொடுத்தாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இந்திய அமைச்சர்கள் தான் நிர்வகிக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. ஸோ அந்த துறைகளையும் இந்தியாவை சேர்ந்த இந்திய அமைச்சர்கள் தான். ஏன்னா பிரிட்டிஷ் ரூல் பண்ணது அந்த டைமில் தான் நமக்கு இரட்டை ஆட்சி முறையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா மாண்டேகு செம்ஸ்போர்டு அப்படின்ற ஒரு ஆர்டரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மாண்டேகு செம்ஸ்போர்டு நான் லாஸ்ட் செஷனில் சொல்லியிருப்பேன். சுயாட்சி, மாண்டேகு செம்ஸ்போர்டு அண்ட் இந்தியாவில் எப்போ முதல்ல காங்கிரஸ் வந்தது, இது எல்லாத்தையும் பற்றி 8th லெசனில் கிளியராக ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் ஆங்கிலேயரோட ஆட்சி நடந்துட்டு இருந்த டைமில் இந்தியாவோட நிர்வாகம் சில இடத்துல இந்தியாவோட நிர்வாகமும் ஆங்கிலேயரோட ஆட்சியோட ஒன்றா இணைந்து செயல்படணும் அப்படின்றது சொல்கிறது தான் மாண்டேகு செம்ஸ்போர்டோட அறிவிப்பாக இருந்தது. ஸோ
ஸோ இந்தியர்கள் நிர்வகிக்கிற எல்லா இடத்துலையும் அவங்களோட துறைகள் எல்லாத்துலேயும் படிப்படியாக சுயாட்சி கொண்டு வரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ இது வந்து என்னென்னா பிரிட்டிஷ் இந்தியர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுலேருந்து ஆதாயம் பார்க்கலாம் அப்படின்றது தான் ஒரு சின்ன ஒரு ட்ரிக், ஒரு திட்டமாக வச்சுருந்தாங்க, பிளான் போட்டிருந்தாங்க பிரிட்டிஷ். ஸோ இந்தியர்கள் நிர்வாகம் செய்கிற எல்லா இடங்கள்லையும் படிப்படியாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் சுயாட்சி, இந்தியர்கள் அவங்களுக்கே என்ன டிசிஷனும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் அரசு என்ன பண்ணாங்கன்னா இந்த நடவடிக்கை மூலயமா எல்லா இடத்துலையும் டேக்ஸை இம்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சாங்க. அதாவது எல்லா இடத்துலையும் வரிகளை விரிவுபடுத்தணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அது மூலயமா நம்ம அது ஆதாயம் பார்த்துக்கலாம், நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கலாம் அப்படின்ட்டு நினைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த டைமில் தான் ஐஎன்சி, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றது ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் அவங்க வந்து இந்த இரட்டையாட்சி முறை, டைராட்சி, ப்ரொவின்சஸில் டைராட்சின்றது தேவையே கிடையாது, நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால் சட்டசபைகளையும் புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஸோ இந்த டைமில் வந்து அவங்க கட்சியிலேருந்து கட்சியை ஆரம்பிச்சிருப்பாங்க. மக்களோட நலனுக்காக நிறைய செயல்பாடுகளை செய்வாங்க இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் தலைவராக இருந்தாங்க, எப்படி இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் மாறிச்சுன்றதா 8th லெசனில் சொல்லியிருப்போம். அண்ட் தென் லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா. இந்தியாவை தொழில்மயமாக்குவதில் என்னென்ன நடவடிக்கைகள் இருந்தாங்க, அதில் என்னென்ன குறைபாடுகள் இருந்தது. ஸோ இந்தியாவை தொழில்மயமாக்குறதுக்காக, இண்டஸ்ட்ரியலைஸாக மாற்றுறதுக்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுத்தாங்க, இந்த நடவடிக்கைகளில் என்னென்ன குறைபாடுகள் இருந்தது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சர்க்கரை இல்லைன்னா சிமெண்ட், சில கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே என்னென்னா எதிர்மறையாக மனப்பான்மை தான் மக்கள்கிட்ட தோணுச்சு. அதாவது காலனிய ஆதிக்கம் இல்லை, காலனிய பொருளாதார கொள்கைகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா காலனைசேஷன் பண்ணுற இடத்துல வந்து என்னென்னா அவங்க சொல்கிறது தான் செஞ்சாகணும். ஸோ அந்த இடத்துல சிமெண்ட் ஃபேக்ட்ரி வருதுன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய அந்த மக்கள் போயிடணும், காலனைசேஷனில் இருக்க மக்கள். ஸோ இந்த மாதிரி சிமெண்ட் அண்ட் சர்க்கரை அண்ட் கெமிக்கல் பொருட்கள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே மக்கள் வந்து ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்தால் நமக்கு வேலை தரும் கிடைக்கும்ன்றதை விட நமக்கு அதனால் என்ன தீங்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு தாட்டு தான் மக்கள்கிட்ட இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து என்னென்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வந்தாங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா அது ரிலேட்டடான நாலேஜ் மக்களுக்கு இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுன்னுவாங்க. ஸ்டார்டிங்கில் அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப நாங்களே உங்களை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறோம், வேலைக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் டெவலப் ஆக ஆக என்ன பண்ணுவாங்க, அந்த இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ நிறைய வருமானம் வரும் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட தோன்றதுனால என்ன ஆகும், அது ரிலேட்டடான ஒரு ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அது ரிலேட்டடாக நிறைய சப்ஜெக்ட் வந்து விரிவாக்கம் செய்வாங்கன்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ லெதர் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று வந்துச்சுன்னா லெதர் ரிலேட்டடான ஃபஸ்ட்டு அது ரிலேட்டடான சப்ஜெக்ட் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்குன்ட்டு ஒரு டிகிரி வரும். டிகிரி வந்ததுக்கப்புறம் என்ன, பிஇயில் அது ஒரு கோர்ஸுன்ட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் பிஎஸ்சி முடிச்சிட்டிங்கன்னா டிப்ளமோவில் வந்து கோர்ஸ் பண்ணால் அது ஒரு ஆடடுன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் பிஇ முடிக்கணும் இல்லை பிஎஸ்சி முடிச்சிட்டிங்கன்னா ஆடடாக இந்த கோர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லி தான் ஒரு கோர்ஸையே ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்ததுன்னா அது ரிலேட்டடான எஜுகேஷன் மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்தப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா உள்நாட்டு தொழில் மட்டும் நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுகளும் கல்வி அறிவும் நிறைய துறைகளும் வளர்ச்சி அடையும் அப்படின்ட்டு வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது அந்த டைம். அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய புதிய துறைகள்லாம், நியூ டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அண்ட் நிறைய தொழிற்கூடங்கள்னா பாலிடெக்னிக் காலேஜ் மாதிரி நிறைய உருவாக ஆரம்பிச்சுது. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்தது மூலயமா உருவாக ஆரம்பிச்சுது. ஸோ பாலிடெக்னிக் காலேஜ்லாம் எப்படி வந்தது, பெல் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், ஃபோர்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வளர வளர மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வளர்ச்சி நிறைய இருக்கிறப்ப என்னாகும், தொழில்நுட்ப கல்லூரிகள் நிறைய வளர ஆரம்பிக்கும். ஸோ அதை வச்சு தான் நிறைய தொழிற்கூடங்களை அரசு தொடங்க ஆரம்பிச்சது. அதுக்கு நிறைய உதவிகள் செய்ய ஆரம்பிச்சது. கவர்மெண்ட் காலேஜ்னா கவர்மெண்ட் தான் எல்லாத்தையுமே பே பண்ணணும். அது ரிலேட்டடான நாலேஜ் டெவலப்மெண்ட்டும் கவர்மெண்ட் தான் பண்ணுச்சு. ஆனால் பிரிட்டிஷ் நிறுவனங்கள் எல்லாத்துக்கும்
அரசோட தலையீட்டை எதிர்க்க ஆரம்பிச்சது. இது இந்த இந்த கொள்கையை கூடிய சீக்கிரமே பிரிட்டிஷ் கைவிட ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சாங்கன்னா நாங்கள் தான் எல்லாம் செய்வோம், இந்தியன் கவர்மெண்ட் எதுவும் அதில் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணாங்க. அதனால என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் எதிர்க்க ஆரம்பிச்சதுனால கூடிய சீக்கிரம் அவங்க இந்த கொள்கையை கைவிட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் இம்பேக்ட் ஆஃப் லேக் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா. அதாவது இந்தியாவில் தொழில்மயமாக்குவதில் செய்கிற நடவடிக்கைகளை என்னென்ன குறைபாடுகள் இருந்ததுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ டுடே வி ஹவ் சீன் ஹோச்மினோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அண்ட் டீகாலனைசேஷன் இந்தியாவோட காலனி ஆதிக்கம் நீக்கப்பட்டதுக்கான காரணங்கள். அண்ட் லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியாவை தொழில்மயமாக்குறதுக்கான நடவடிக்கைகள் என்னென்ன குறைபாடுகள் இருந்தது. These are the topics we have covered in this session. Today's session is over. Thank you.